இந்த வைரஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு வைரல் காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய வைரஸ் தான். ஆனால் இந்த மாதிரி வைரஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பரவும் போது வயதானவர்களுக்கும் வரலாம். தலைவலி, காய்ச்சல், இருமல், தும்மல், சளி இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். யூஸ்வலாக ஒரு 2 to 3 days இப்போ எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 3 to 4 days இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறது இவங்களுக்கு அந்த நோய் வெளில தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். வந்து இப்போ நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்குது, அந்த வைரஸினுடைய பவர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இது ஒரு லைட்டாக இதே மாதிரி வந்துட்டு அப்படியே சரியாயிடும் 3-4 days. பட் அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, இல்லை வரக்கூடிய வைரஸோட விருலன்ஸ் அதிகமாக இருக்குது, பவர் அதிகமாக இருக்குன்னா அது நுரையீரலை பாதித்து ஒரு நிமோனியா அளவுக்கு கொண்டு போகலாம். இதுக்கு வேக்சினேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? இதுக்கு எக்ஸாக்டாக ஆன்டிவைரல் ட்ரக்ஸும் இல்லை. கோவிடாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி வைரஸாக இருக்கட்டும், இதெல்லாம் லேசான ஒரு சளி காய்ச்சலோட தான் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தால் அந்த சளி காய்ச்சல் மேபி ஒரு வீசிங் அளவுக்கு போகலாம், சரியாயிடும். பட் சப்போஸ் நமக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னா இதே நம்மளுடைய நுரையீரலை கடுமையாக பாதித்து ஒரு நிமோனியா அளவுக்கு கொண்டு போகலாம். ஸோ அந்த நேரத்தில் இறப்பு அப்படின்றது ஒரு பாசிபிலிட்டி ஆகிடும். இந்த நோய் எப்படி பரவுது? தும்புறவங்க, இருமுறாங்க, அவங்களோட எச்சில் போய் ஒரு இடத்துல படிக்குது, இல்லை காற்றுல மிக்ஸ் ஆகுது. அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நோய் வரதுக்கான வாய்ப்பு. இல்லை ஒரு இடத்துல ஒரு கைப்பிடி இருக்குது, கதவோட ஹேண்டில் இருக்குது, அவங்க தும்புறாங்க, அந்த இடத்துல போய் அந்த வைரஸ் உட்காந்துருது எச்சலோட. நம்ம அதே ஹேண்டில் இன்னொருத்தர் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப அவங்க கையில் அந்த வைரஸ் வந்து ஒட்டிக்குது. ரொம்ப பழைய வைரஸ் தான், புதுசு கிடையாது. பட் இந்த மாதிரி சடனாக பரவுது ஒரு இடத்துல, அதிகமான பேரை குறுகிய நேரத்துக்குள்ளே இது வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, பாசிபிலிட்டி ஆஃப் அ மியூட்டேஷன், உருமாற்றம், அது பாசிபிலிட்டி ஃபஸ்ட்டு. அப்படி அது உருமாற்றம் ஆகிறப்ப அது ஒரு பவர்ஃபுல், ஒரு விருலண்ட்டாக அது மாறுறப்ப இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோவிட் ஒரு 3 yearsக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ரொம்ப பயந்தோம். இப்படி ஒரு நோய் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு லாக்டவுன், நிறைய பேருக்கு வேலை இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ திரும்பவும் HMPV, ஹியூமன் மெட்டாநியூமோ வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்திருக்கு. பெரும்பாலும் இது கிட்ஸை தான் பாதிக்கும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் இப்போ இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோய் யாரை பாதிக்கும்? இதனுடைய தீவிரம் எந்த அளவுக்கு போகும்? ஆக்சுவலாக இது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு சளி காய்ச்சல் உண்டாக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான். இப்போ வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக அந்த சளி காய்ச்சல் வரும். ஈவன் வயசானவங்களுக்கு, கொஞ்சம் சுகர் பேஷண்ட்ஸ், அது மாதிரி கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கம்மியானவங்களுக்கு சளி காய்ச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் வின்டர் சீசனில். அப்போ ஒரு சில வைரஸ் எல்லாம் வந்து அந்த டயத்தில் தான் அதிகமாக அது வந்து வளர்கிறதுக்கு அந்த சூழ்நிலை வந்து அதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வைரஸ் தான் இந்த மெட்டாநியூமோ வைரஸும். அப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி சின்கைட்டியல் வைரஸ்னு ஒன்று சொல்லுவோம், ஃப்ளூ வைரஸ்ஸு, அப்புறம் இதெல்லாம் வந்து அந்த டயத்தில் வரக்கூடிய காமன் வைரஸஸ். யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வரும் ஒரு சளி காய்ச்சல் ஒரு 3-4 days, காய்ச்சல், தலைவலி, இருமல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு சின்ன வயசில் வரதுனால யூஸ்வலாக ஒரு 6 வயசுக்குள்ளே எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு தடையாவது இந்த மாதிரி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எதிர்ப்பு சக்தி வரப்போ வயசாகிறப்ப நமக்கு இந்த வைரஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நோயை வந்து ஏற்படுத்தாது. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கேள்விப்படுறது ரியலாக ரிப்போர்ட் WHO ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு ரியல் ரிப்போர்ட் என்னன்றது தெரியும். ஏன்னா சைனா வந்து இட்ஸ் அ க்ளோஸ்டு கண்ட்ரி. மற்ற நாடுகள் மாதிரி இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு, இவ்வளோ பேர் அட்மிட் ஆகிருக்காங்க, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் சைனாலேருந்து நம்ம வந்து ரியலாக எதிர்பார்க்க முடியாது. எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு கொரோனா வந்தப்பையும் இதே பிரச்சனை தான் வந்தது. கிட்டத்தட்ட நமக்கு ரொம்ப நாள் அதுதான் பயமா இருக்கு எல்லாருக்கும். அதனால தான் பயமா இருக்கு. ஏன்னா மற்ற நாடுகள்னா இம்மிடியட்டாக WHO உள்ளே போய் என்ன ஏதுன்றதை பார்த்து ஒரு அலர்ட் எல்லா கண்ட்ரிக்கும் கொடுக்க முடியும். பட் சைனாவுடைய பாலிசிஸ் வந்து இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால ரியலாக என்ன பிரச்சனை அப்படின்றதே சில மாதங்கள் கழித்து தான் வெளில வரும். அதுக்குள்ளே அது மற்ற நாடுகளுக்கு பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடும் இல்லையா? போன தடவை நம்ம அப்படி தானே கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால தான் இது மெயினாக வந்து இவ்வளோ நம்ம பயப்படுறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது, இப்போ அங்கே வரக்கூடிய ஒரு சில லீக் ஆகக்கூடிய ரிப்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக கோவிடில் இருக்கும்போது எப்படி சடனாக பல 1000 பேர், இப்போ ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு 10 பேரோ இல்லை 20 பேரோ 30 பேரோ அஃபெக்ட் ஆவாங்க. பட் சடனாக ஒரு ஏரியாவில் இருக்கிற 1000 பேர் 2000 பேர் பாதிக்கப்படுறப்ப தான் அப்போ இறப்புகள் அதிகமாகும். ஏன்னா கோவிடாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி வைரஸாக இருக்கட்டும், இதெல்லாம் லேசான ஒரு சளி காய்ச்சலோட தான் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தால் அந்த சளி காய்ச்சல் மேபி ஒரு வீசிங் அளவுக்கு போகலாம், சரியாயிடும். பட் சப்போஸ் நமக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னா
இதே நம்மளுடைய நுரையீரலை கடுமையாக பாதித்து ஒரு நிமோனியா அளவுக்கு கொண்டு போகலாம். ஸோ அந்த நேரத்தில் இறப்பு அப்படின்றது ஒரு பாசிபிலிட்டி ஆகிடும். ஸோ அப்போ ஒரு 10 பேர் அஃபெக்ட் ஆகிறப்ப அங்கே இறப்பு இருக்காது. பட் 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் நிறைய பேர் பாதிக்கப்படுறப்ப டெஃபினட்டாக அங்கே இறப்பிற்கான சாத்தியமாகும். ப்ளஸ் ஒரே நேரத்தில் இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறப்ப அதுக்கான மருத்துவ வசதிகள், மருந்துகள் எல்லாமே வந்து ஒரு ஷார்ட்டேஜ் வந்துடும் இல்லையா? ஈவன் இப்போ லீக் ஆகிற ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் ஷார்ட்டேஜு, அட்மிஷனுக்கு வந்து பெட்ஸ் இல்லை, ஈவன் வந்து இறந்து போனவங்களை புதைக்கக்கூடிய இடங்களில் கூட பெரிய கியூ நிற்கிது. இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து சைனாலேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸை பார்க்கும் பொழுது திரும்ப அந்த கோவிடுடைய ஆரம்ப கட்டத்தில் நமக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரியான ஒரு பிக்சரை வந்து நம்ம பார்க்குறோம். அதுதான் நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை உண்டாக்குது. சரி, கேர்ஃபுல்லாக இருக்கணும். கோவிட் வந்தப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லாக்டவுன், எவ்வளோ பேர் வேலை போச்சு, எவ்வளோ பேர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க. ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் தூக்கிட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் எல்லா ஃபேமிலியும் நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க, யாரோ ஒருத்தர் இந்த கோவிடுக்கு வந்து நம்ம பலி கொடுத்துருப்போம் 3 வேவ்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருமோன்ற ஒரு பயம் ஷியோராக எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். இந்த பய உணர்வு வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வாக ஆகணும். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகள் டெஃபினட்டாக அரசு வந்து செய்ய தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம ஒரு தடவை அஃபெக்ட் ஆகிட்டோம். ஸோ இன்னுமே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த அவங்களும் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கப்ப நோய் வந்தால் கூட பாதிப்புகளை குறைக்கலாம், இறப்புகளை குறைக்கலாம், ஒரு சிவியர் லாக்டவுன் அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகளை தடுக்கலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் 5 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதில் சென்னையில் 2 குழந்தைகள், பெங்களூரில் 2 குழந்தைகள் அண்ட் குஜராத்தில் 1. ஸோ எல்லாமே பார்க்கும்போது குழந்தைகளை தான் பாதிக்குதுன்னும் போது முழுக்க முழுக்க குழந்தைகளை மட்டுமே பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸாக இருக்குமா இது? ஆக்சுவலாக இந்த வைரஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு வைரல் காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய வைரஸ் தான். ஆனால் இந்த மாதிரி வைரஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பரவும்போது வயதானவர்களுக்கும் வரலாம். பர்டிகுலர்லி இணை நோய்கள் இருக்கிறவங்க, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, ஏற்கனவே நுரையீரல் ஏதாவது பாதிப்பு இருக்கிறவங்க, இல்லைன்னா இப்போ எதிர்ப்பு சக்தி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க, லைக் கேன்சர் பேஷண்ட்ஸு, இல்லைனா வந்து இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க, அவங்கெல்லாம் வந்து அந்த கிட்னியை வந்து இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி குறைக்கக்கூடிய மருந்துகளும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஏஜ்டு பீப்புள், ஸோ இவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஓகே. ஸோ ப்ரிவென்ஷன், கர்ப்பிணிகள் அவங்களுக்கும் எதிர்ப்பு சக்தி. ஏன்னா கோவிட்லேயும் நாங்கள் பார்த்தோம், ப்ரெக்னென்ட் லேடிஸு, ஃபீடிங் மதர்ஸு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அப்போ எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே ஃபஸ்ட்டு இந்த குரூப் தான் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. சிம்டம்ஸ் என்ன மாதிரி மேம் இருக்கும்? நார்மலாக ஃப்ளூக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குமோ அதே தான் இருக்கும். அப்படி தான் கோவிடுக்கு நம்ம எப்படி பார்த்தோமோ அதே சிம்டம்ஸ் தான், அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். தலைவலி, காய்ச்சல், இருமல், தும்மல், சளி இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். யூஸ்வலாக ஒரு 2 to 3 days இப்போ எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 3 to 4 days இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறது, இவங்களுக்கு அந்த நோய் வெளில தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். வந்து இப்போ நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்குது, அந்த வைரஸினுடைய பவர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இது ஒரு லைட்டாக இதே மாதிரி வந்துட்டு அப்படியே சரியாயிடும் 3-4 daysல. பட் அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, இல்லை வரக்கூடிய வைரஸோட விருலன்ஸ் அதிகமாக இருக்குது, பவர் அதிகமாக இருக்குன்னா அது நுரையீரலை பாதித்து ஒரு நிமோனியா அளவுக்கு கொண்டு போகலாம். ஓகே. அண்ட் நம்மளை எப்படி நம்ம தற்காத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம கோவிடில் நிறைய பார்த்தோம். மாஸ்க் போட்டுகிட்டே இருக்கணும், ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், 1 arm டிஸ்டன்ஸில் தான் நடக்கணும், எங்கே போனாலுமே எதையும் டச் பண்ணக்கூடாது இப்படிலாம். ஸோ இப்போ இதுக்கும் அப்படி தான் இருக்கணுமா? இந்த நோய் வந்து எப்படி பரவுது அதை பொறுத்து தான் நம்ம என்ன மெஷர்ஸ் எடுக்கிறோம் நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு. ஸோ அப்போ இந்த நோய் எப்படி பரவுது? தும்முறவங்க, இருமுறாங்க, அவங்களோட எச்சில் போய் ஒரு இடத்துல படிக்குது, இல்லை காற்றுல மிக்ஸ் ஆகுது, அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நோய் வரதுக்கான வாய்ப்பு. இல்லை ஒரு இடத்துல ஒரு கைப்பிடி இருக்குது, கதவோட ஹேண்டில் இருக்குது, அவங்க தும்முறாங்க, அந்த இடத்துல போய் அந்த வைரஸ் உட்காந்துருது எச்சலோட. நம்ம அதே ஹேண்டில் இன்னொருத்தர் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப அவங்க கையில் அந்த வைரஸ் வந்து ஒட்டிக்குது. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண கர்ச்சீஃப்ஸு, டவல்ஸு, பெட்ஷீட்ஸு, அந்த மாதிரி ஃபோமைட்ஸ்ன்னு சொல்கிறது திங்ஸ், மற்ற திங்ஸில். ஸோ இது மூலமாக பரவுது. அப்போ இந்த மாதிரி ஒரு நோய் பரவுது எப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நம்ம தவிர்க்கணும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? முதல்ல நம்ம வந்து தேவையில்லாமல் வெளியில் போகிறது, பர்டிகுலர்லி வயசானவங்க, குழந்தைங்க தேவையில்லாமல் கூட்டங்களுக்கு போகிறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு க்ரௌடடில் தான் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். கோவிடில் கூட நாங்கள் நிறைய பார்த்தோம். ஒரு ஐ திங்க் ஃப்ரான்ஸ் நினைக்கிறேன், ஒரு சர்ச்சில் ஒருத்தங்களுக்கு பாசிட்டிவ் கோவிட் இருந்ததுலேருந்து 5000 people பாசிட்டிவ் ஆனாங்க. அந்த சர்ச்சில் அன்னைக்கு மாஸ்க் வந்து அவ்வளோ பேரும் அப்படியே பாசிட்டிவ், அப்படி ஃபுல் அப்படியே கூட்டமானு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாசிட்டிவ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி க்ரௌடட் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம்
பர்டிகுலர்லி உங்களுக்கு சளி காய்ச்சல் இருக்குன்றவங்க ஷியோராக அந்த மாதிரி க்ரௌடுக்குள்ளே போகக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களும் தேவையில்லாமல் சும்மா நான் போய் பார்க்குறேன், பொங்கலுக்கு எப்படி கூட்டம் இருக்குன்னு பார்க்குறேன், சும்மா போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறேன், அந்த மாதிரி விஷயங்களை ஷியோராக நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். 2வது மாஸ்க். மாஸ்க்குன்னா கரெக்டாக நம்மளுடைய மூக்கையும் வாயும் கரெக்டாக கவர் பண்ணுற மாதிரி அந்த மாஸ்க்கை வந்து சரியாக ப்ராப்பராக அதை வந்து நம்ம வந்து அணிஞ்சுக்கணும். அப்போ தான் ஏரில் வந்து இருக்கக்கூடிய வைரஸை அது ஃபில்டர் பண்ணிடுது, நமக்கு வந்து சுத்தமான காற்று வந்து கிடைக்கிது. ப்ளஸ் நம்ம தும்மினாலும் மற்றவங்களுக்கு நம்மக்கிட்டேருந்து அந்த நோய் வந்து பரவாமல் இருக்கும். 3வது இப்போ நம்ம காமன் சர்ஃபேசஸ், நான் போகிறேன் ஒரு இடத்துல கைப்பிடி இருக்குது, ஹேண்ட் ரெயில்ஸ் இருக்குது, கதவோடைய தாப்பால் இருக்குது, இல்லை கண்ணாடி இருக்குது, அதை கை வச்சு நான் தள்ளுறேன். அப்போ என் கையில் கட்டாயமாக அந்த வைரஸ் ஒட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட நான் என் ஃபேஸை டச் பண்ணும்போது தான் எனக்கு அந்த வைரஸ் உள்ளே போயிடும். ஸோ அதை நம்ம கான்ஷியஸாக ஞாபகம் வச்சுக்கணும். வெளில போயிட்டு வந்தோம்னா கட்டாயமாக சோப் போட்டு வாஷ் பண்ணணும், இல்லை கையிலே ஏதாவது சானிடைசர் வச்சுக்கோங்க. இமீடியட்டாக உங்கள் கைகளை வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கட்டாயமாக கைகளை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சானிடைசர் இஸ் எ கெமிக்கல். அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு கரெக்டாக டீச் பண்ணணும். குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான். இப்போ காஃப் கோல்டு இருக்குன்னா ஸ்கூலுக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ணலாம், மாஸ்க் போட்டுக்கலாம். இந்த சானிடைசிங் ஹேபிட்ஸை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம டீச் பண்ணலாம். தும்புறாங்களோ இருமுறாங்களோ கரெக்டாக ஃபேஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து அந்த எச்சில் போய் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த சிம்பிள் மெஷர்ஸு கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாலே ஈவன் அந்த நோய் வருது பரவுதுன்னா கூட பரவல் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது, அதனுடைய பாதிப்புகளும் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டே ஆல்ரெடி குவாரண்டைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட்டில் வரக்கூடியவங்களை எல்லாரையும் செக் பண்ணுறாங்க. குவாரண்டைன் சென்டர்ஸ் இப்போ சளி காய்ச்சல் இருக்குன்னா அவங்கள அங்கேயே வச்சு 4-5 டேஸ் எப்படி இருக்குது அவங்களுக்கு இது வந்து பாசிட்டிவ் வருதா என்னன்றதை பார்த்துட்டு தான் வந்து அனுப்புகிறாங்க. ஏன்னா இப்போ இந்த வைரஸ் ஹெச்எம்பிவியை பொறுத்தவரை இன்னும் நம்மக்கிட்ட வந்து இதுக்கு ப்ராப்பராக இதுக்குன்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்டிபிசிஆர் கிட்டலாம் இன்னும் அந்தளவுக்கு இல்லை நம்மள்ட்ட. ஏன்னா நம்ம இது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் யூஸ்வலாக. இது ஒரு சிம்பிள் ஃப்ளூ மாதிரி தான் வர்றது. ஆமா, இது இப்போ ரீசெண்டா வந்த வைரஸ் கிடையாது. இது லைக் 2001ல இருந்தே ஆமா, இது ஒரு ரொம்ப பழைய வைரஸ் தான், புதுசு கிடையாது. பட் இந்த மாதிரி சடனா பரவுது ஒரு இடத்துல, அதிகமான பேரை குறுகிய நேரத்துக்குள்ள இது வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, பாசிபிலிட்டி ஆஃப் அ மியூட்டேஷன், உருமாற்றம், அது பாசிபிலிட்டி ஃபர்ஸ்ட். அப்படி அது உருமாற்றம் ஆகிறப்ப அது ஒரு பவர்ஃபுல் ஒரு விருலண்ட்டாக அது மாறுறப்ப இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். 2வது, சில சமயம் அதுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் இருக்கப்ப ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகிருக்கும். அப்போ காற்றுல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் ரூமில், இப்போ இங்கே ஒரு 10 வைரஸ் இருக்குது, எல்லா இடத்துலையுமே வைரஸ் இருக்குது, பாக்டீரியா இருக்குது. 10 வைரஸ் இருக்கப்ப நமக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அதே இடத்துல 1 மில்லியன் வைரஸ் இருக்குன்னா ஷியராக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். கான்சன்ட்ரேஷன், அந்த வைரஸோட கான்சன்ட்ரேஷன் காற்றுல அதிகமாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகுது. அதுக்கான சூழ்நிலைகள் ஃபேவரபுளாக இருக்குது அந்த மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸோ அப்போ இந்த கிளைமேட்டும் ஒரு ரீசனாக இருக்கு, ஷியராக இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயம், இதில் எது வந்து சைனாவுடைய காரணம் அப்படின்றது தெரியல. ஸோ அந்த 2ம் அப்படியே இங்கே வரும்போது தான் மற்ற நாடுகளில் அதே அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால தான் இப்போ நம்ம லோக்கலாக இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஹெச்எம்பிவி எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா இது இங்கே லோக்கலில் இருக்கிறது எப்போதும் வர்றது தான் சாதாரண சளி காய்ச்சல். இதில் அட்மிட் ஆகிருக்கவங்கள தான் நம்ம செக் பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ்ஸ் வந்திருக்கு. பட் இந்த வெளியில் இருக்கக்கூடிய அங்கே உண்டான அந்த வைரஸுக்கும் இதுக்கும் மேபி டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். இது ஃபர்தராக வந்து WHO ஆக்ஷன் எடுத்து இது செக் பண்ணி நமக்கு ரிப்போர்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும்போது தான் ரியலாக தெரியும் நமக்கு. 2020ல அந்த ஊஹான்லேருந்து கோவிட் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் இருந்தோம். அது நார்மலாக அங்கே தானே இருக்குது, இங்கே எப்படி வரப்போகுதுன்ட்டு. ஆனால் லைக் ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆட்டி படிச்சது, யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இந்த வைரஸையுமே எல்லாருமே அப்படி தானே கால்குலேட் பண்ணுறாங்க. 2001லே வந்துருச்சா, ரொம்ப பழைய வைரஸ் தான், இவ்வளோ நாள் பண்ணாததையா இப்போ பண்ண போகுது அப்படின்ற கேர்லெஸ் இருக்குல்ல, அது அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? அதுதான் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வைரஸால் எந்த அளவுக்கு பாதிப்பு வரும் வராதுன்றது தெரியாது. பட் ஸ்டில் ஒரு ஆரம்ப நிலையிலேயே நம்ம அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஈவன் கோவிடு பார்த்தா கூட கேரளா மட்டும் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க, நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வேறு சில வைரஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்க உள்ளே வர்றது போகிறது அதிகம்ன்றதுனால அவங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுது. ஸோ அப்போ மற்ற சிட்டிஸு மற்ற ஸ்டேட்ஸை விட கேரளாவுடைய கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டார்டிங்லேருந்தே. அப்பையும் வந்து நம்ம வந்து அந்த என்ன நம்ம தப்பு பண்ணோம் கோவிட்லன்னா, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்களை நம்ம குவாரண்டைனில் போடலை. அவங்களுக்கு அங்கேயே எல்லாரையுமே குவாரண்டைன் பண்ணி 1 வீக் வரைக்கும் எதுவும் இல்லை நெகட்டிவ்னு வந்த பிறகு தான் அவங்க உள்ளே மிக்ஸ் ஆக விட்டுருக்கணும். அந்த ஒரு இடத்துல நம்ம விட்டுட்டோம். எல்லாம் உள்ளே மிக்ஸ் ஆகின க்ரௌட்லேருந்து தான் பயங்கரமாக இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம
வேறு வழி இல்லை, லாக்டவுனுக்கு தான் நம்ம வந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அதை தான் இந்த தடவை நம்ம ஃபஸ்ட்டே பிடிக்கிறோம். வர்றவங்க எல்லாரையுமே குவாரண்டைன் பண்ணி காஃப் கோல்டு இருக்கவங்களுக்கு செக் பண்ணி அதை பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரக்கூடிய சான்சஸ் வந்து குறைவாக இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு வேக்சினேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? ட்ரீட்மெண்ட் என்ன இதுக்கு? ஆக்சுவலாக இதுக்கு எக்ஸாக்டாக ஆன்டிவைரல் ட்ரக்ஸும் இல்லை. எப்படி நம்ம கோவிடுக்கும் இல்லை, நம்ம ரெம்டெசிவிர் அது தான் நம்ம போட்டுட்டு இருந்தோம். குளோபுலின் ஆன்டி அந்த ஹீமோக்ளோபுலின் அந்த இந்த குளோபுலின்ஸ்லாம் போட்டோம், இம்யூனோகுளோபுலின்ஸ்லாம். பட் ஸ்டில் எக்ஸாக்டாக கோவிட் வைரஸ்க்கும் எந்த விதமான ஆன்டிவைரல் ட்ரக்ஸும் பர்ஃபெக்டாக இந்த மெடிசன் தான் இதுக்கு இந்த வைரஸ்க்குன்னு இல்லை. பட் அது அந்த நேரத்தில் உருவான ஒரு வைரஸ்ங்கிறதுனால அதுக்கப்புறம் வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாங்க. பட் இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக எக்ஸிஸ்டட். பட் யூஸ்வலாக இதுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய தீவிரமான ஒரு நோயை இது உண்டாக்காதுன்றதுனால அந்தளவுக்கு எக்ஸாக்ட் ஆன்டிவைரல் ட்ரக்ஸை நம்ம வந்து போடுறதில்ல. வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இதே தான். இந்த ரூல் என்ன அப்படின்னா, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் யூஸ்வலாக வந்து ஒரு மைல்டு டிசீஸ் தான் வரும், கிளியர் ஆகிடும். ஏன்னா ஒரு வைரஸ்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு டஃப்பான ஜாபு. ப்ளஸ் இட்ஸ் வில் பி வெரி காஸ்ட்லி, ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் எல்லாம். அதனால தான் ஹெச்ஐவி அது மாதிரி முக்கியமான வைரஸ்க்கு மட்டும் தான் ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் இருக்கும். அதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக், அது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும் ஆன்டிவைரல் ட்ரக்ஸில். ஸோ அப்போ ஒரு சின்ன ஒரு வைரஸ் லைட்டாக காஃப் கோல்டை உண்டாக்குது, அதுக்கு வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணி எந்த மெடிசனும் வந்து இது வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லை. பட் தெர் ஆர் அந்த ரெபிவைரன் அந்த மாதிரி ஒரு சில ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் இருக்குது. அது போட்டால் ஓரளவு கண்ட்ரோலே வருது. ஸோ இதுதான் மருந்தை பொறுத்த வரைக்குமான ஸ்டேட்டஸு. மேபி இந்த இப்போ பாசிட்டிவ் நிறைய வர்றதுன்றதுனால சடனாக வந்து ஏதாவது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி மெடிசன்ஸ் வரலாம். பட் இருக்கிற ஆன்டிவைரல் ட்ரக்ஸ்க்கே அது நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்றது தான் இப்போ இருக்கிற ரிப்போர்ட்ஸு. இன்னொன்று வந்து வேக்சினும் அதே கதை தான். இப்போதைக்கு நம்மக்கிட்ட வேக்சின் கிடையாது. பட் தெர் ஆர் ஸ்டடீஸ் கோயிங் ஆன். சரி, இதுக்கு வந்து இப்போ இப்படி ஃப்ளூ வேக்சின் இருக்குது, அது மாதிரி இதுக்கும் வந்து ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கு. ஃபேஸ் 1 தான் இருக்குது எல்லா வேக்சின் ரிசர்ச்சஸுமே. பட் எப்படி நம்ம கோவிடுக்கு 1 இயர்க்குள்ளே 1.5 இயர்ஸ்க்குள்ளே வேக்சின் வந்துச்சு, அப்போ எல்லாருமே ஆச்சரியப்பட்டோம். நாங்களாமே நம்பவே இல்லை, ஒரு சான்ஸே இல்லை இப்படி ஒரு வேக்சின் வரதுக்கு. ஒரு வருஷத்தில் மினிமம் ஒரு வேக்சின் உண்டாக்குறதுக்கு 5 இயர்ஸ் வேணும் தான் நாங்களுமே பேசிகிட்டு இருந்தோம். பட் ரியலாக கோவிட் வேக்சின் 1.5 இயர்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. வந்ததுமே நல்லாவும் ஒர்க் பண்ணிச்சு, பல பேரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு அது ஒரு காரணமாகவும் இருந்தது. எங்களுக்குமே, எனக்கெலாம் பர்டிகுலர்லி அந்த வேக்சின் போட்ட பிறகு தான் ஒரு கான்ஃபிடென்ஸே வந்துச்சு. அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு பயம் இருக்கும். எந்த இன்ஃபெக்ஷன் நம்மளை பிடிக்குதோ, இல்லை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வயசானவங்களுக்கு கொடுத்துருவோமோ, குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் வேக்சின் போட்ட பிறகு ரியலாக ஒரு பெரிய ஒரு நிம்மதி இருந்தது. பட் இப்பயும் வந்து ஹெச்எம்பிவிக்கு இன்னும் வேக்சின் இல்லை. ஆனால் மற்ற ஃப்ளூ வேக்சின்ஸ் எல்லாத்துக்குமே இதுக்கும் ஒரு கிராஸ் இம்யூனிட்டி கிடைக்கும் அப்படின்றது ஒரு டாக்கும் இருக்கு. ஓகே. இன்னொன்றுல நம்ம 18+ இருக்கவங்க மட்டும் தானே வேக்சினேஷன் போட்டோம். ஆமாம். இப்போ 14 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு தான் இது அதிகமாக பாதிப்பு அப்படின்னும் போது எப்படி மேம் அது? பேபி வேக்சின் இப்போ ஃபேஸ் 1 தான் போயிட்டு இருக்கு. இது வந்து இப்போ வேக்சின் வந்துச்சுன்னா இட் வில் பி ஃபார் சில்ட்ரன் ஒன்லி. சில்ட்ரனுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேக்சினில் தான் இதுவும் வந்து மேபி ஒரு ஆப்ஷனலாக இருக்கும் இந்த வேக்சின். இப்போ ஃப்ளூ வேக்சின் வந்து எவ்ரி இயர் நம்ம போடுறோம். குழந்தைங்களுக்கு தான் மெயினாக போடுவோம். இல்லைனா ரொம்ப ஏஜ்டு பீப்புள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நம்ம ஃப்ளூ வேக்சின் போட்டுருவோம். எவ்ரி இயர் புதுசாக வரும் அந்த ஃப்ளூ வைரஸை. ஸோ அப்போ எவ்ரி இயர் நம்ம போடுறப்ப ஒரு புது வேக்சின் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ளூவுக்கு. ஸோ அது மாதிரி இந்த ஹெச்எம்பிவி வைரஸும் வரலாம், அந்த வேக்சினும் வரலாம். பட் நம்ம கோவிட்லேயே என்னாச்சுன்னா எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ்னு வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் அ ஷார்ட் டைம் அப்போயே சொன்னாங்க, அந்த டெக்னாலஜி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், எந்த ஒரு வேக்சினாக இருந்தாலும் எந்த ஒரு வைரஸ்க்கும் எங்களால் இனிமேல் வித்தின் ஃபியூ மந்த்ஸ் எங்களால் வந்து ஒரு ப்ராப்பரான வேக்சினை வந்து சேஃபான வேக்சினை உருவாக்கி தர முடியும்னு அப்போயே சொன்னாங்க. ஸோ அந்த எம்ஆர்என்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேபி குயிக்காக ஒரு வேக்சின் வரலாம், வித்தின் ஒரு 3-4 மந்த்ஸ்க்குள்ளே வரலாம், பாசிபிள். பட் இப்போ ஆல்ரெடி போட்டுட்ருக்க அந்த ஃப்ளூ வேக்சின் அதுலேயே ஒரு கிராஸ் இம்யூனிட்டி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஓகே. அண்ட் நார்மல் ஃப்ளூக்கு வந்து நமக்கு டேஸ்ட் தெரியாமல் ஸ்மெல் தெரியாமல் அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப ரேர் தான். ஆனால் கோவிடில் அது எல்லாருக்குமே இருந்துச்சு. அண்ட் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்லேயும் அந்த சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று, கோவிடை பொறுத்த வரைக்கும் நிறைய உயிரிழப்புகளை பார்த்தோம். இதுலேயும் அந்த மாதிரி உயிரிழப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுதான் உயிரிழப்புகள்னு வரும்போது எப்போ வரும் அப்படின்னா, இதுலேயும் 1-2% தான், ரொம்பலாம் வந்து டெத்து கிடையாது. ஏன்னா அப்படி இருக்குன்னா முன்னாடியே இதுக்கு எல்லாமே பண்ணியிருப்பாங்க இந்த வைரஸ்க்கு. இந்த மாதிரி வைரஸ்லாம் எப்போ அந்த உயிரிழப்புகள்ன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்லி சிக்னிஃபிகண்ட் நம்பருக்கு வரும் அப்படின்னா, இப்போ ஒரு 10 பேர் அஃபெக்ட் ஆகிறப்ப உயிரிழப்பு இருக்காது. அதே இடத்துல ஒரு 1 மில்லியன் பீப்புள் 10 லட்சம் பேர் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா ஷியோராக அந்த இடத்துல உயிரிழப்புகள் இருக்கும். அங்கே ஒரு 100 உயிரிழப்பு இருக்கும். அதுதான் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வேகமாகவும் நிறைய பேருக்கும் பரவும் போது உயிரிழப்புகள் சாத்தியம். ஒமைக்ரான் வைரஸ் வந்து எப்படி கோவிட்லேருந்து உருமாறி வந்துச்சோ அந்த மாதிரி இந்த ஹெச்எம்பிவியும் வந்து உருமாறி தீவிரமடைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம வந்து கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். பயப்படணும்னு அவசியம் இல்லை, பட் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் கட்டாயமாக. ஸோ சளிக்காய்ச்சல் இருக்குன்னா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. வீட்டில் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கங்க.
அதே மாதிரி நம்மளை எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய நல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படி எடுத்துக்கங்க. ஆக்டிவாக அவங்கள வச்சுக்கோங்க. ப்ராப்பரான ஸ்லீப்பு, குட் ஃபுட், ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃபிசிக்கல் ஒர்க்கு, ப்ளஸ் நல்ல ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ஒரு 6 to 8 ஹவர்ஸ். ஏன்னா குழந்தைங்க கூட இப்போ தூங்க மாட்டேங்குது, நைட்டெல்லாம் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டாலே ஓரளவு நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். ப்ளஸ் எப்பயுமே எச்சரிக்கையாக இருக்கிறது, வருமுன் காப்போம் எப்பயுமே வந்து நல்லது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கிறது நல்லது. இப்போ நிறைய பேர் வந்து உடனே நான் நிலவேம்பு கஷாயம் குடிக்கலாமா, டெங்குவுக்கு நம்ம வந்து நிலவேம்பு கஷாயம் குடித்தோம். அதே மாதிரியே வந்து கபசுர குடிநீர் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. பட் எதுவுமே கரெக்டான அளவாக எடுத்துக்கணும் இந்த மெடிசன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய கஷாயங்களை குடிக்கிறதோ, ஜீரகம் இதெல்லாம் மிளகெல்லாம் போட்டு வீட்டில் கஷாயம் அதெல்லாம் குடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, எல்லாமே டோசேஜ் அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். சில பேர் வந்து ஓவராக இதாகிடுவாங்க, அப்போ தினைக்கும் நிறைய குடிக்க ஆரம்பிப்பாங்க, அப்போ அது வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். ஸோ அதனால் உணவே மருந்தே உணவுன்ற மாதிரி அளவாக கரெக்டான அந்த கஷாயன்றதே நம்ம வீட்டில் எப்போ இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி சீசன் வரப்போ, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு ஃபீவர் இருக்கப்போ தான் நம்ம வீட்டில் வந்து அதை வந்து செஞ்சு காய்ச்சி குடிப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கும் போது அதுவும் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.